கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 24:16. Matthew 24:16. யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். அதாவது முந்தின வசனம் ஒரு நிறைவு கிடையாது. ஏன்னா என்ன பாலாக்கும் அருவருப்பு, நீங்க அதை பரிசுத்த தலத்தில் நிற்க காணும் போது அப்பொழுது என்ன பண்ணுங்க, அதாவது என்னன்னா இந்த பாலாக்கும் அருவருப்பு நடக்கும் போது என்ன செய்யணும், அப்போது என்ன பண்ணணும், யூதேயாவில் இருக்கிறவர்கள் யாரு, அதாவது இப்ப அங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது முதல்ல எருசலேமை சுத்தி உள்ள யூதேயா என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் சொல்றாரு. ஏன்னா முதலாவது ஒரு காரியம் நடைபெறும் போது எங்க மெயினா நடைபெறும் அப்படிங்கிற ஒரு காரியம் எங்க, யூதேயா. ஏன்னா இவங்கதான் எல்லா காரியத்தையும் அவங்கதான் சாட்சியா பார்த்தாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், உயிர்த்தெழுதல், இதை பார்த்தவங்க எல்லாருமே. அதனால இதுதான் ஒரு எபிக் சென்டர் சொல்லுவாங்க இல்லையா, நடு மையமான ஒரு பகுதி. அதனால அந்த பகுதிக்கு ஆண்டவர் இங்க சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாரு, ஓடி போங்க, ஓடி போக கடவீர்கள். அப்படின்னா என்ன, உடனடியா அவசரமா, இதுல நீங்க வேற பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இது எப்படி சொன்னா, உங்க உயிரை காப்பாத்துறதுக்கு ஓடி போங்க, அந்த மாதிரி. இதே பதம் தான் ஆதியாகமம் 19:17 லோத்துக்கு சொல்லும் போது, சோதம் குமார அழிபட போது நீ வாழ்க்கையை காப்பாத்துறது ஓடுன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப இங்க அங்க நின்று நீங்க அவங்க கூட கொஞ்சம் பேசி சமரசம் பண்ணுங்க, இல்ல அவங்களுக்கு எதிர்த்து நில்லுங்க, இல்ல, என்ன பண்ணு, நீ உடனடியா ஓடிப்போ. இது ஒரு அடையாளமா சொல்லல, நல்லா கவனிங்க. இத ஒரு மாம்ச பிரகாரமாக நீங்க போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. சரியா? எங்க போய் சொல்றாரு, மலைகளுக்கு ஓடி போக கடவீர்கள். ஏன் கர்த்தர் மலையை சொல்றார்? ஏன்னா எருசலேமுக்கு கிழக்குல இருக்கிற மலைகள் என்னன்னா, அந்த மலைகள் வழக்கமா நீங்க சரித்திர பிரகாரம் பார்க்கும்போது எதிரிகள் அந்த மலையை மட்டும் அவங்களால மேற்கொள்ள முடியல. ஏன்னா அது பெல்லா என்று சொல்லக்கூடிய யோர்தானுக்கு அப்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு காரியம். நீங்க அதே மாதிரி 121ஆம் சங்கீதத்துல 1ஆம் வசனம் நம்ம பார்க்கிறோம், பர்வதங்கள் இல்ல மலைகள் என்று சொல்லக்கூடிய என்னவா இருக்கு, ஒரு தேவனுடைய பாதுகாப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்ப என்ன பண்ணுங்க, இப்ப பாலாக்கும் அருவருப்ப தேவாலயத்துல காணும் போது நீங்க என்ன பண்ணுங்க, யூதேயால இருக்கிறவங்க, ஏன்னா நீங்க தான் எருசலேம்ல இருக்கிறீங்க, நீங்க யூதேயா பகுதியில் இருக்கிறவங்க அங்க பாக்குறீங்க, பார்த்த உடனே என்ன பண்ணுங்க, நீங்க உடனே ஓடி போங்க, மலைகளுக்கு ஓடி போங்க. அப்ப இங்க கர்த்தர் என்ன சொல்றாரு, எப்பா இவ்வளவு காலகட்டத்திலையும் நான் உங்களை அவசரமா ஓடி போக சொல்றேன், உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா ஒரு இடத்தையும், எப்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து ஓடுகிறவர்களுக்கு ஒரு பாதுகாப்பா ஒரு இடத்தையும் வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்றார். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது எசிபஸ் என்று சொல்லக்கூடிய ஆதி திருச்சபை, ஆதி கிறிஸ்தவத்தினுடைய சரித்திர ஆசிரியர் எழுதும்போது 66வது வருஷத்துல, கிறிஸ்துவுக்கு பின் 66வது வருஷத்துல ரோமர் ஜெனரல் ஜஸ்டியஸ் காலஸ் கொஞ்ச காலம் அவரு அத தன்னுடைய படைகளை வெளியே எடுத்துக்கொண்டார். அப்ப எருசலேம்ல இருந்தவங்க ஓடி போய் இந்த பெல்லால ஒளிஞ்சதை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆனா அதே இது 70வது வருஷத்துல தீத்து வாஸ்பியன் வரும்போது ஜோசிபஸ் ரொம்ப அழகா எழுதி கொடுக்கிறாரு. 1 மில்லியன், கிட்டத்தட்ட 10 லட்சம் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. ஆனா இதுல என்னன்னா, ஒரு கிறிஸ்தன் கூட, யாரெல்லாம் இந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு ஓடி போனாங்களோ அவங்க ஒருத்தர் கூட சாகவில்லை என்பதையும் ஜோசிபஸ் ரொம்ப அழகா எழுதி வைத்திருக்கிறார். இது எதை காட்டுதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தை கீழ்ப்படியும் போது அது எப்படிப்பட்ட பாதுகாப்பாக இருக்குன்னு. இப்போ இந்த கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் 2 விதமானது. ஒண்ணு உடனடியாக நிறைவேறக்கூடியது, அது 70ஆம் வருஷத்துல நிறைவேறுச்சு.
இன்னொன்னு வந்து என்ன, பிற்காலத்துல மகா உபத்திரவம் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்துல நடக்கக்கூடிய ஒரு காரியம். அதை நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். விசேஷமா வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 6வது வசனம் 14வது வசனம் நம்ம இங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல இப்பதான் அந்த பைபிள் ஸ்டடி நம்ம பூரா பண்ணி இருக்கிறோம். அதனால நீங்க அதை புரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப என்னன்னா, நீங்க உங்களை பாதுகாத்து கொள்ளணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய எச்சரிக்கையை கேட்டு அதுக்கு கீழ்ப்படுத்தீங்கன்னா உங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளலாம். ஆதி திருச்சபை என்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையை ரொம்ப சீரியஸா எடுத்தாங்க. அதனால அவங்களால தப்பிக்க முடிஞ்சது. அப்ப எனக்கு அருமையானவர்களே, நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய எச்சரிக்கையை கீழ்ப்படியும் போது உங்களுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும். வல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எங்களை பாதுகாத்து உமக்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.